யாரடி அடிச்சா? எதுவா இருந்தாலும் நான் இருக்கல, தைரியமா சொல்லு. வீடு கட்டணும், கான்ட்ராக்டர் யாராவது உனக்கு தெரியுமாமான்னு கேட்டாங்க. நானும் எனக்கு தூத்துக்குடியில ஒரு கொத்தனார் தெரியும் சொன்னேன்டி, அதுக்கு போய் அடிச்சுட்டாங்கடி. முகம் பளபளப்பாக ஏஞ்சல் நம்பரா? க்ளோயிங் ஸ்கின் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி இந்த கோடை 1767ங்கிற எண்ணெய் நீங்க வந்து உங்களோட சோப் மேலேயோ உங்களோட லோஷன் மேலேயோ எழுதி வச்சுக்கலாம். நீங்க குளிக்கும் போது அந்த தண்ணியில இந்த நம்பரை எழுதி அந்த பக்கெட்ல இருக்கிற தண்ணியில குளிச்சுக்கலாம். இல்ல புது உருட்டா இருக்கு. இல்ல இவங்கள படிச்சிருக்காங்களா இல்லையால? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டு. எனக்கு புரியல எப்படிப்பா சோப்புல நம்பர் எழுதுனாலும் இல்லாட்டி தண்ணியில் நம்பர் எழுதுனா நம்ம மூஞ்சி பிரைட் ஆகும். $2018 கல்யாணம் ஆயிடுச்சு. 2019 பிபி வந்துடுச்சு. பிபி மாத்திரை. 2021 சுகர் வந்துடுச்சு. சுகர் மாத்திரை. இப்ப 2025 பைத்தியம் பிடிச்சிச்சு. மாத்திரை எடுக்கல, ஹாஸ்பிட்டல் கவுன்சிலிங் தான் போயினுங்கிறேன். கல்யாணம் ஆனதுனால வந்துச்சுன்னு சொன்னா அது மிகப்பெரிய தவறு, கடவுளுக்கே அடுக்குது. எங்க ஒய்ஃப் ஆபீஸ்ல இருந்து வர டைம் ஆயிடுச்சு, வேலையை முடிச்சுட்டு நான் போய் சோறாக்க போறேன். சோறாக்கலாம் என்ன அடிப்பாங்க, குழப்ப கட்டிலே அடிப்பாங்க. நான் பயந்துட்டேன்டா. சொல்லுண்டி. அம்மா 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 அம்மாடி 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 போவாத, வா அம்மாட்டி ஏறு, வா நீ கூடுற பா. அம்மு என்ன வீடியோ பார்த்துட்டு இருக்க? ஆமாங்க, தூக்கம் இல்ல, அதான் லைட்டா வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். எல்லாம் வேற தூங்கிருச்சுங்க. அதுக்கு இல்ல நானும் பாட்டு கேட்கலாமே வந்தேன். எங்க லைட்டா கொஞ்சம் தலை வலிக்குது, இந்த போனை மட்டும் சார்ஜ் போட்டுருங்களே. காலையில வேலைக்கு போகும்போது எனக்கு வயிறு வலிக்கும், அப்ப நானும் பாத்துக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் இப்போ இந்த சுடுகாடு எல்லாம் பார்த்துங்க. இதான் சுடுகாடு, எல்லாம் இங்கே தான் படிப்பு வராங்க. புதைக்கிறதுக்கு எல்லாம் பார்த்துங்க. இதான் சுடுகாடு பார்த்துங்க. ஆகவே
என்ன ஒரு அழகு. பஞ்சு மெத்த கிட்ட வந்து காட்டு சந்து பொந்து வீடு நீ வந்து அது போதாமல் மீண்டும் வருவே. யோ சிவனாண்டி, நீ வெத்த மகனாயா இது? இம்பூட்டு அழகா இருக்காளே. எட்டி பார்த்த என்ன தெரியும். நீங்க என்ன மாடா? ஏன் அப்படி கேக்குறீங்க? என் மனசை இப்படி மேயிறீங்க. நீங்க என்ன புல்லா? ஏன் கேக்குறீங்க? இப்படி காஞ்சு போய் கிடக்குறீங்க. பாஜி கிளியரா புரிய வச்சிட்டீங்க. ஒருவேளை உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் நேரா கோயிலுக்கு போயிடுவேன். உள்ள போக மாட்டேன், வெளியவே நிப்பேன். இந்த செருப்புலாம் விட்டுட்டு போயிருப்பாங்க பாருங்க, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுருவேன். போய் ஒளிஞ்சிருந்து எட்டி பார்ப்பேன். தொப்பையோட ஒருத்தர் வெளியே வந்து அவர் ஒரு செருப்பு எடுத்துருவாரு, இன்னொரு செருப்பு எங்கடான்னு தேடுவார் பாருங்க. அதை பார்த்து ஏன் ஸ்ட்ரெஸ் போயிடும். அப்படின்னாக்க என்ன கிடைக்குன்னு நினைப்பீங்க? ஃப்ரெண்டு கிட்ட உள்ள போறலாம். அவங்க ஆளு ப்ரோ. நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? உங்க ஆளு உங்களுக்கு வேணும் சொல்றீங்க. சரி, அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ண? அவ என் ஆளோட போட்டா. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? தேவடியா புள்ளேன்னு அர்த்தம். அப்படியெல்லாம் பேசக்கூடாது.